தெரியுமா? ஔவையாரும் அம்மனுடைய அருளா அருளால என்ன ஆனா சுந்தராஜ் அவ சாப்பிட்டாலே மாப்பிள்ளை மஞ்சப்பிள்ளை. என்னென்ன ஆச்சு? அந்த மாப்பிள்ளை மஞ்சப்பிள்ளை சாப்பிட்டதுனால என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகிறது? ரிஷிக்கருவு ராத்தங்காது. காத்து அடிச்ச தாளை பூக்கும் பாருங்க. இந்த முனிவர்கள் கொடுத்த வரமானது அன்றே பிறக்குமாம் பிள்ளை. ஓஹோ, அவங்க வரத்தின் அருளால். ஆமா, கண்டிப்பா. குந்தி தேவி சரி பலத்தை சோதனை பார்ப்பதற்காக வேண்டி சூரிய பகவான் நினைத்து அந்த குந்தி தேவி அப்பா எனக்கு ஒரு பிள்ளை வேணும் தான் கேட்டா. சரி, சூரிய பகவான் பிள்ளை கிடைச்சது. பிள்ளைய கிடைச்சுக்கிட்டு அதான் கர்ணன் கிடைச்சது அல்லவா? சரி, அந்த மாதிரி ரிஷிக்கருவு ராத்தங்கால். ஆமா, காத்தடிச்சு இலை பூத்தது போல் அந்த சுந்தராஜி மங்கையானவளுக்கு ஆண்டவன் ஔவையார் அம்மனோட அருளா ஈசன் பகவான் கிருபையாலும் மாப்பிள்ளை மஞ்சப்பிள்ளை திண்டாளா ரிஷிக்கருவு ராத்தங்கால் என்பது போல ஔவையார் அம்மனோட அருளாலே அன்றுமுள்ள குழி மறந்த அந்த பெண்களை என்னாகிறா? இரண்டு பெண் குழந்தை பெற்றாளே. உள்ள சுந்தராஜி மங்கையவள் இரண்டு பெண் குழந்தை பெற்றெடுத்தாள். அவை அம்மனோட அருளால் குழந்தை பெற்றெடுத்தாள். குழந்தையும் அழகாக பார்க்கிற ஆகா 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 என்ன என்ன அழகு, என்ன ஒய்யாரம். எப்பேற்பட்ட ஒரு அளவுடைய குழந்தைக்கு எவ்வளவு ஏங்கணும் அப்பமெல்லாம் கிடைக்கலையே. பிள்ளை இல்லாம எவ்வளவு ஏங்கணும் தவமே இருந்தாமே. எத்தனை வருஷம் தவம் இருந்தும் கிடைச்சதா? ஐயர் எங்க காசிக்கு போயிருக்காரு. இப்ப ஐயர் வேற காசிக்கு போயிட்டாரு. இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு ஆண் பெண் பிள்ளை பிறந்திருக்கு. இந்த பெண் குழந்தை பிறந்திருப்பதை கண்டால் நம்மளை ஊர் தப்பா பேசாதா? அரமனையில எத்தனை நாள் வச்சு வளர்க்க முடியும்? உலகம் தப்பா பேசும் அல்லவா? நம்ம இழிவா பேசும். அதனால் கண்டால் அம்மா அந்த பிள்ளைய பார்க்கும்போது எப்படி இதுமா இருக்கு? எப்படி லட்சுமி கடாட்சியம் பொருந்திய பிள்ளைகளாக அப்படி பலபலன்னு இருக்கு. பலபலன் மாநிறம் மஞ்சள் நிறமா இருக்கு பிள்ளை. அந்த பிள்ளையை அழகாக கண்டு அம்மையாகப்பட்ட சுந்தராஜி மனம் வருந்தின. அந்த சுந்தராஜி பின்னால் யார் ஒருவருக்கும் தெரியாமல் போட்டு மறைத்தல்லவோ ஆழம்பெட்டி காடலிட சுந்தராஜி மங்கையர் ஒரு ஆழமர விருட்சேகம் ஆழமர விருட்சேகத்தில் கொண்டு வந்த ரெண்டு குழந்தைகள் பட்டாட விரித்தல் குழந்தைகளை கெடுத்துவாயா? குழந்தைகளை கடத்துவாரா? பட்டாளை உரித்து அந்த ஆழம்பெட்டி காட்டுக்குள்ளாக அந்த பிள்ளைகளை கடத்திட்டு பிள்ளையை விட்டு புரிய மனம் இல்லை. பெற்றோடு தான் தெரியும் பிள்ளையோட அருமை. எவ்வளவு பிள்ளைக்காண்டு எவ்வளவு நாள் வேண்டி இருப்பா, எவ்வளவு தவம் இருந்தோ நமக்கு. ஆகா, இன்னைக்கு பிறந்து அந்த பிள்ளையை நம்மளால வளர்க்க முடியாத பாவி ஆகிட்டமே. சுந்தராட்சி மங்கை அந்த பிள்ளையை விட்டு பிரிய மனம் இல்லாமல் பிரிந்து சென்றா. பிரிந்து அரண்மனைக்கு வந்தா. அவள் பிரிந்து சென்ற நேரம் என்ன ஆகுது தெரியுமா? என்ன ஆகிறது? ஆகா, இந்த குழந்தை கொஞ்ச நேரத்துல அப்படியே கூக்குரலிட்டு அழுகுறது. சூரிய வெயில் பட்ட தாங்கமா பிள்ளை பிறந்த பிள்ளை வெப்பம் தாங்க முடியுமா? வெப்பம் தாங்காமல் குழந்தை அழுகின்ற நேரம் என்ன ஆகுது தெரியுமா? என்ன ஆகிறது? அந்த ஆலமரத்திலே அழகாக குடி கொண்டிருக்கின்ற ஒரு 5 தலை நாகம் கண்டது. அந்த பிள்ளைக்கு முன்னால வந்து அப்படியே படம் விரிச்சு நிற்கி. அந்த வேல்முகம் பாராதபடி தெரியாதபடி அப்படியே மறைச்சு பிள்ளை அழுவல் பாட்டிட்டு. ஆஹா, அழுகை நிப்பாட்டியது. சரி, அடுத்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அழுது. ஒரு அரம்பா கழிச்சு பிள்ளை எதுக்கோ அழுதது வெயிலுக்கு. வெக்க தாங்காம. 2ஆம் முறை அழுகின்ற போது பிள்ளை பசியில் அழுது. பசியில கிடந்த அழுது என்ன செய்யுது? பசி தாங்காம பசி தாங்காதபடி அழுதல்லவா குழந்தை. அப்பந்தான் அந்த சர்ப்பம் எழுதுது. ஆகா,
ஓ நம்ம வாயினாலும் எதை கொடுத்தாலும் விஷமாச்சு. விஷமாச்சு சில சித்தலா போகும் மாண்டுருமே அப்படின்னு அந்த சர்ப்பம் எண்ணுகின்ற போது ஆலமர விருட்சகத்துக்கு மேலாக ஒரு தேன்கூடு இருக்கு. தேன்கூடு இருப்பதை கண்டது. இதை நம்ம வாயினால் எடுத்து கொடுத்தா விஷமாயிரும் என்று தன் வாளை கொண்டு அந்த தேன் கூட்டை குத்தியதுலவா அந்த கொத்துன நேரம் அப்படி தேன் வந்து பிள்ளையோட வாயில வந்து விழுது. சொட்டு சொட்டாக விழுந்தது. பிள்ளை அடுத்த தேன் குடிச்சு என்ன ஆகும்? அப்படி மயக்கம் வரும். மயக்கத்தை தூக்கிட்டு சுத்தமான தேன் குடிச்சோம்னா மயக்கம் வரும். பல பலன்னு தூங்கிடுவா. இப்போ ஜல நேரத்தை தேன் வாங்கி குடிச்சோம்னா என்ன ஆகுது? கம்மாய்க்கு போன்றிருக்கும். அது வயதுக்கு நன்மை தானேப்பா. நன்மை தானே. நன்மை தான். ஒரு திருப்பு போனா பரவாயில்ல, ஒரு ஏடியா போயிட்டு இருந்தா என்ன செய்ய முடியும்? அப்ப அவளை சுத்தமான இருக்கு நேரமே இல்லாம போயிட்டு இருந்தா எப்படியா காத்தாகும்? ஓ அப்படி நீங்க சொல்றது சுத்தமாக உண்மைதான். சரி வயாம போனா உடல் டயர்ட் ஆயிரும்ல, கால்கை வளையும், சோர்ந்து போய் குளுக்கோஸ் ஏத்தணும். அந்த அழகாக மதுவின் மயக்கத்தால் இரு குழந்தைகளும் தூங்குகின்ற போது அங்க யாரு வாரா தெரியுமா? அந்த குழந்தை எடுக்க யாரு வாரான்னு அவ்வையார் அம்மனுடைய கிருபையாலும். அந்த அவ்வையார் அம்மனுடைய கிருபையாலும் ஆண்டவனுடைய அருளாலும் அந்த இடத்துக்கு யார் வாரா? ஆலம்பட்டி ஊரில் வாழ்ந்து வருகின்ற யாரப்பா? யாரு தெரியுமா? யாரோ அருந்ததியர் குலத்திலே அழகாக உதித்தவர் வாழப்பகடை. சரி பூலம்மா பெண்ணா அவர்களுக்கு சொத்து ஏகப்பட்ட சொத்து மாட்டு சொத்து கோழிக்கு சொத்து. ஏன் தெரியுமா? என்ன ஊர்ல எங்க மாடு செத்தாலும் எங்க ஆடு செத்தாலும் அவங்களுக்கு தான். ஓ அவர் தான் எடுத்துக்கிடுவாரா? ஆமா தோலியே உரிச்சு தோலி துட்டு தோல் வித்த காசு அது ஒரு பக்கம், எலும்பு வித்த காசு அது வேற, கறி வித்த காசு எவ்வளவு? ஏகப்பட்டது. இப்ப 1000 ரூபாய் ஆயிட்டு இல்லையா? ஒரு கிலோ. அப்படியா? வெள்ளாட்டங்களாயா செம்மறியாட்டங்களாயா? மாட்டுக்கறிப்பா. கொடிக்கறியா? அந்த அழகாக இருக்கின்ற சரி வாய்ப்பகலைக்கும் பூலமால் பெண்கொடியாளுக்கும் ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்கு. ஆனா என்ன இல்ல தெரியுமா? என்ன இல்ல? அவருக்கும் பிள்ளை இல்லையா? அந்த காலத்துல பிள்ளை ரொம்ப தட்டுப்பாடு. பிள்ளைக்கு தட்டுப்பாடு. இப்போ குடும்ப கட்டுப்பாடு. இப்போ 1 பெற்றால் ஒளிமயம், 2 பெற்றால் இன்பமயம், அதிகம் பெற்றால் அல்லல் மயம். அது இப்ப சுருக்கிட்டா. நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் தூரமா நமக்கு. அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கு நகை நட்டு சேர்க்கணும், கல்யாணத்தை பிடிக்கணும், மாப்பிள்ளை திராசு படித்து திருவாலை தான். எங்க கருப்பட்டி வாங்கவா? 1 கிலோ போடுவியா, 2 கிலோ போடுவியா, எடைக்கு எடை போடுவியா? என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? தங்கம் தான் நமக்கு குறைஞ்ச விலை கிடைக்க. இப்போ தங்கம் தான் இப்ப குறைஞ்ச விலை கிடைக்க. எவ்வளவு? 5 ரூபாயா? அம்மா பித்தால போல நினைக்கிறேன். ஐயா என்னய்யா தங்கம் என்ன இப்போ ரொம்ப கேட்க போறாங்க. சரி 1,20,000 ரூபாய். அண்ணாச்சி நான் தங்கம் கிலோ கடை கேட்க எனக்கு கேட்க, உங்க மகளுக்கு தானே கேட்க. ஓ அப்படி வாரிய நானா போட போறேன். சரிதான். அந்த சுப்புக்குட்டி வேதிருக்கு சுந்தராட்சி அம்மாளுக்கு இருக்குல்ல, வாழ்பகடை புலமாளுக்கும் இந்த வாழப்பகடையும் பூலமாலும் அங்க அழகாக பிள்ளை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுது. ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? என்ன? அந்த கஷ்டத்தை போக்கணும், என்ன செய்ய? நம்ம செய்த பாவத்தை போக்கணும் சொல்லி அவங்க என்ன திரும்ப பண்ணுறாங்க தெரியுமா? என்ன? வெயிலோடு வாதவங்களுக்கு கொடை கொடுக்காங்க. ஓ தாள கொடை. கால்நடையா போறவங்களுக்கு பாத செருப்பு சுவடி செஞ்சு கொடுக்காங்க. போட்டுக்காங்க ஐயா, போட்டுக்காங்க ஐயா. ஏன் போங்க எல்லாம் நடந்துட்டு போவாங்க. அப்ப கூட நட்டாச்ச போச்சு எங்க போனாலும் புண்ணியம் தான் சொல்லுவாங்களே. ஐயா நீ நல்லா இருக்கணும்பா. நான் காலில் பாரு ஒரே பித்து இல்லப்பா, பொடி சுடோடு வந்து சூடு தாங்க முடியல, காலை எடுத்து வைக்க முடியல. இங்க பார்த்தவன ஒரே பரும்பு கால போல ஒரே சீனிக்கல்லாம் இருக்கு, குத்துன்னு குத்தி கால்லாம் வலிக்கப்பா. அந்த நேரத்தை செருப்பு தந்துட்டேப்பா. நல்ல வேலை செருப்பு தந்துன்னு சொல்லி அப்படி வாங்கினா 4 பேர் போட்டு வா. ஏன் தெரியுமா? அப்படி தாள கொலையும் பாத சுவடியும் அழகா கொடுத்து பூலமால் பெண்ணாலும் இருக்கின்ற பொழுது அப்பமா பிள்ளை கிடைக்கல. எம்மா ஏ பூலு எம்மா நான் சொல்றேன் கேளு. ஆட்டுத்தோடு மாட்டுத்தோடு ரொம்ப சேர்ந்துட்டு அம்மா அழுக வைக்கணும். அதுக்கு அரி எடுக்கணும் பத்தியா? அதுக்கு என்ன செய்யணும்? ஆலம்பட்டி காட்டுல போய் பட்டை தான் அழுக வைக்க முடியுமோ? பட்டை வச்சாலும் அழுக வைக்க முடியும். சரி ஆவரப்பட்டு அறுத்துட்டு வா போவோம் என்று சொன்ன உடனே அழகான வாராள் வருகிறா பூலமா பெண்ணாள். என்ன எடுத்துக்கா கூடை கொண்டு கூடையும் பண்ணருவா. சரி அதை எடுத்துக்கொண்டு ஆலம்பட்டி காட்டுக்குள் அந்த வாழப்பகலை மலைவாழ் வருகிறாள் அல்லவா? பூலமா பெண்ணாள்
செய்கிறார் அந்த பூலமால் வருகின்ற போது அவையாத அம்மன் உள்ளாள் அந்த நாகம் காத்து கொண்டு இருக்குதல்ல கண்டிச்சு அந்த பூலமால் பெண்ணாளுக்கு ஆடம்பேட்டி காட்டு பட்டைகள் தெரிய பட்டைகள் தெரிய காத்திருந்த நாகம் மாது இந்த பின்னவள் வருவது நாகம் அது உணர்ந்துதை அது வரைக்கும் ஒரு எறும்பு உட்கார்ந்தாலே தாங்காது அந்த பாம்பு 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 ஆகா ஒரு பெண்ணு வாதா நம்ம எத்தனை நாளைக்கு இந்த பிள்ளைய பார்க்க நம்ம பாதுகாக்க முடியாது அப்படின்னு தன்னுடைய வாழை சுழட்டி அந்த குழந்தை 2 குழந்தைகளையும் 2 பெண்ணுடைய தலையில ஒரு அடி அடிச்சது அடிச்ச உடனே என்ன ஆச்சு பிள்ளை குவா 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 குவான்னு அழுது குரலோசி போடுது அது காட்டுக்குள்ள புள்ளவாளுக்கு ஒண்ணு உள்ளது என்ன காட்டுக்குள்ள பிள்ளை சத்தம் கேக்கு ஆவரம் செடியா கொப்பு கொப்பா இருக்கு அங்க ஓடுதா பிள்ளை சத்தம் கேக்கு அங்க போறா அங்க போறா பிள்ளை காணும் பிள்ளை சத்தம் கேட்க ஆளை காணுமே ஏன்டா அப்படியே சுத்தி ஆவரம் மட்டும் கிளப்பி பார்க்கும் போது ஆலமரத்து மூட்டுக்கு பக்கத்துக்கு வரா பாருங்க 2 புள்ள கிளப்பத படுத்து இருப்பதை பார்த்தா ஆகா ஆகா என்ன அழகா இருக்கு பிராமண பிள்ளை தானே என்ன அழகா இருக்கு ஏன் மாங்கலர் மாதிரி இருக்கு என்ன சிவப்பு என்ன கலரு தம்பி மாங்கலர் மாதிரி இருக்கப்பா ஆனா பிள்ளை தொட்டி தூக்கல ஏன் தெரியுமா வேற யாரோட பிள்ளைய தெரியலையே நம்ம தொட்டா எதுவும் தீட்டுன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு ஐயா எம்மா ஐயா கூப்பிட்டு பார்த்தா யாரு ஒருத்தரும் வந்து பார்க்கல ஜாமி நேரம் ஆயிட்டு பிள்ளை வேற பார்த்தா இவங்க மனசு தாங்கல எடுத்து சரி என்ன ஆயிட்டாலும் பரவாயில்ல யாராவது சொல்லிக்கலாம் நம்ம தான் எவ்வளவு நேரம் கூப்பிட சரி ஐயா பிள்ளை உங்க பிள்ளையா ஐயா பிள்ளை உங்க பிள்ளையா காட்டுக்குள்ள யாரு வர ஒரு நாதி இல்ல அந்த பூலமால் வெங்குடியாலும் 2 பிள்ளை கட்டி தங்கம்மா 2 பிள்ளை தூக்குனா அறுவலத்துக்கு எழுதிட்டா பெட்டி தூக்கி ஒரு பக்கம் எறிஞ்சிட்டா 2 பக்கம் அப்படி பிள்ளை தூக்கிறது கொஞ்சம் ஏங்குதான் திகைச்சு போய் நிக்கா என்ன தூக்குவோமா வேண்டாமா தூக்கிடுவோம் திகைத்து நின்று அங்க திகைத்து நின்று தூக்குறா அந்த பெண்ணால் பூலமா அந்த பெண்ணு அப்படி 2 பிள்ளைங்க தூக்கி அரமனைக்கு வாரா பகலை மலையாளும் கூடி நேரம் பகலை கண்டானே அம்மா யார் பிள்ளை இல்ல ஐயா ஆவரம்பட்ட வெட்ட போனா அந்த காட்டுக்குள்ள என் கண்ணுக்குள்ள ஒரு ஆவரம்பட்டு கண்ணுக்கு தெரியல கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த குழந்தை சத்தம் கழித்து நானும் போய் பக்கத்துல யாரு பிள்ளையா இருக்குமோ எவரு பிள்ளையா இருக்குமோ கூப்பிட்டு பார்த்தேன் ஆலமரத்து மூட்டுகளை கடந்து பிள்ளை 2 தங்கமா இருக்கு கூப்பிட்டு பார்த்தா ஒருத்தர் வந்து கேட்கல தூக்கிட்டு வந்துட்டேன் அதான் தூக்கிட்டு வந்த ஐயா என்று சொன்ன போது கண்டார் வாழப்பகலை சந்தோஷமான மகிழ்ந்து எம்மா நமக்கோ பிள்ளை இல்ல நம்ம பிள்ளையா வச்சு வளர்த்துறோம் நம்ம பிள்ளையா வளர்ப்போம் பெத்தெடுத்த பிள்ளை போல வாழப்பகல மூலம் அவன் ஓடி எடுத்த பிள்ளை போல கண்டெடுத்த மாணிக்கத்தை வளர்க்கவோ தன்னுடைய சேரிக்கலாம் வந்த அத்தனையும் சொந்தங்களை அழைப்பு சொந்தங்கள் எல்லாம் வெளி உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரை அழைத்து என்ன பெண்கள் அழகா அழைத்து ஐயா என்ன தம்பி என் பொண்டாட்டி
அழகாக ஆலம்பட்டி காட்டுக்குள்ள ஆபரணப்பட்ட வெட்ட போகும்போது கண்டெடுத்த மாணிக்கம். மாணிக்கம் மாணிக்கம் மரகதம். இந்த பிள்ளை நாங்க வளர்க்க போறோம். அதனால எல்லாரும் வாருவோம். என் பிள்ளைக்கு அழகா பேர் கொடுக்கணும். வாய் நிறைஞ்ச ஒரு பேர் கொடுக்கணும். அதனால உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து அவங்களுக்கு வேண்டி என்ன செய்யறாங்க? என்ன உணவு சாப்பாடு வச்சு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எந்த பங்கன் வச்சாலும் வாரம் திருப்தியா போனோம். மனசார நினைஞ்சு ஐயா அண்ணாச்சி வீட்டுக்கு போனேன். பரவாயில்லையா, திருப்தியா சைவமா இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல சாம்பார் ரசம் மோர் வாய்க்கு ருசியா வத்த குழம்பு சாப்பாடு தந்தாங்க. ஆயாசமே 2 போட்டுக்காங்களே. ஆமா 4 திருப்பாய்க்கு சாப்பிட்டு இருக்கம்மா. ஐயா ஏன் தெரியுமா? காப்பி கல்லில போனோம்னா ஐயா கொஞ்சம் சீனி குறைச்சி போடுங்க, 3/4 சீனி. அங்க உள்ள சீனி குறைச்சி கேட்காங்க. இங்க வந்த பாயசத்தை 4 கரண்டி ஊத்துறேன், இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, லேசா ஊத்துங்களேன். அந்த ருசி கண்டவனே சாப்பிட சொல்லுது. 4 வகை பாயாசம் அப்படின்னா அதன் போல அப்படி செதுக்காக வேண்டி கூட 2 சாப்பிடுங்க. வந்ததோர் மக்களுக்கு கூட 2 சாப்பிடுங்க. என்னத்தாருக்கு ஐயா என்னையா அப்பந்தாலும் அழகாக வாழைப்பகலையும் மூலவாளும் சேர்ந்து வந்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன பெந்துக்கு ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி, முக்கியமா மாட்டு இறைச்சி விதவிதமா மாட்டுக்கறி தான் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட. கொடிக்கறி ஐயா நம்ம சாப்பிடுறோம்ல அதே மாதிரி. நம்ம மீன் குடலு தலைக்கறி நண்டு கறி ஒரே வாழை தான். வாழை இல்லாம இறங்காது. வெள்ளியா இருந்தாலும் சரி செவ்வாய் இருந்தாலும் சாப்பிடாம இருக்க முடியுமா ஐயா? அந்த அழகான வாழைப்பகலை அழகாக பூலமால் வெண்ணுடையால் அரண்மனைகளை அழகாக பிள்ளைக்கு அழகா பேர் கொடுக்கணும். பேர் சுட்டு திருவிழா என்ன பேர் கொடுக்கலாம்? என்ன பேர் என்ன சொல்லுங்க. ஐயா எங்க அப்பா பேர் சுப்பேன், அவரு பேரை விட்டுருமே. சரியில்லை, அந்த பேச்சு சரியில்லை. எம்மா எங்க அப்பா பேர் கருப்பேன், எங்க அம்மா பேர் ராகாஜ், அவ பேர் விட்டுருமா? அதுக்கு தகுந்த மாதிரி பேர் கொடுப்பேன். எம்மா உன் பேரு வேண்டாம் என் பேரு வேண்டாம். இந்த பிள்ளை எங்க கண்டெடுத்த? எங்க காட்டுக்குள்ள அத்துவான கானகத்துக்குள்ள. இந்த பிள்ளை எடுக்கும் போது நீ எப்படி எடுத்திருக்க? எப்படி தூக்கவா வேண்டாமா? வேண்டாம். தூக்கவா வேண்டாமா? எடுக்கவா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? தகத்து நின்று எடுத்தியா? இந்த பூமாதேவி தந்ததுனால அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு பொம்மக்கா. திகத்து நின்று எடுத்ததுனால அந்த பிள்ளைக்கு பேரு திம்மக்கா. திம்மக்கா திம்மக்கா பேர் எப்படி நல்லா இருக்கா? சேர்ந்துக்கிட்டு 2 சேர்ந்துக்கிட்டு திம்மக்கால் திம்மக்கால் என்று பேர் விடுத்து பேர் நாம சூட்டி 66 வாழைப்பகலையும் வளர்த்து வருகிறார். 2 குழந்தைகளையும் வளர்த்து வருகிறார். பாலூட்டு சீராட்டி பக்குவமா வளர்க்குகின்ற போது பிள்ளை வயது என்ன ஆகுது தெரியுமா? நாள் போக போக வயசாகும். அதாவது சொல்லுவாங்க சில பிள்ளை கிருகிருன்னு வளர்ந்துரும். அம்மா சொல்லுவாங்களா முருங்கம்பரம் கிருகிருன்னு வளரும். சில பிள்ளை கறந்துகிட்டே கிடக்கும். எவ்வளவுதான் ஊட்டி வளர்த்தாஞ்சா என்னத்தை கொடுத்தாஞ்சா வயிற்றுல ஒண்ணுமே இல்லாத குடல் வெட்டி போய் கிடக்கும் சில பிள்ளை. சில பிள்ளை உண்ட மேலையும் உடனே காமிக்கும். ஆமா அப்படி நிமித்துக்கிட்டு வரும். நிக்க எப்படி பத்தியா உண்ட மேலையும் காமிக்கா வஞ்சம்ல அப்ப நாங்களும் சூனியம் முடிச்ச உடம்பா ஐயா. இது எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிங்களே. தண்டியா இருக்கவங்கள வஞ்சகம் இல்லாத ஆளு, ஒல்லியா இருக்கலாம் சூனியம் முடிச்ச உடம்புன்னு சொல்லிக்கிற ஐயா. உடல் வாக்குது. சில ஆள் உண்ட மேலே உடனே காமிக்க உடல். சில ஆள் சாப்பிட்டா வயிறே தெரியாது. சில ஆள் பாருங்களேன் 4 சோறு வாங்கி சாப்பிட்டு பாரு. அப்படி வந்து சட்டையை உழைச்சி படிப்பாரு, எலும்பு தான் தெரியும், வயிறே தெரியுங்க. பாருங்க நம்மள்ட்ட ஆளுங்க பத்தியில காமி நம்மள்ட்ட ஆள் இருக்கு. வரும்போது எலும்பு தலைமை தான் வந்தாங்க. என்னமோ தெரிய செட்டு ராசி எலும்பத்துல வாரமெல்லாம் வீங்கித்தான் போறான். ஆமா ஐயா உன் பழைய போட்டா காமிக்க பாரு. வச்சிருக்கோம் அடையாளத்துக்கு வச்சிருக்கோம். அந்த உண்ட வேணையும் உடம்பு காட்டும் அல்லவா? அத மாதிரி பொம்மக்காலும் திம்மக்காலும் அந்த வீட்டு சாப்பாடு நல்ல வசதி பதிலா எந்த நேரமும் வாட்டமா சாட்டமா வாசனையான சாப்பாடு. வாசனையான சாப்பாடுல மாட்டு இறைச்சி சாப்பாடு, மாட்டு கொடி வடம், கொடிக்கறி வேற, அதுல குழல் குழம்பு வேற, தலைக்கறி வேற, ரத்த பொரியல் வேற. அந்த பொம்மக்காலும் திம்மக்காலுக்கும் அழகாக ஒரு வகையதான் இருவைய
பொம்மக்காரன் முடிய 16 வயதுக்குள் பலருக்கும் படித்திருக்கும் வேளையில் பொம்மக்காரன் 16 வயதை 4 வயதை அருவம் அடைந்திருக்கார். 16 வயது அருமை பெண்கொடியான அழகான வயது அடைந்து பருவத்தை அடைந்து ரோசாப்பு பூத்தது போல ரோசாக்களி பூத்திருக்கா ராஜாக்களி பூத்திருக்கா பூத்து நிறைந்தால் புஷ்பதியான பொம்மக்கா தும்மக்கா 2 பேரும் பார்ப்பதுக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? அக்கா தங்கச்சி எப்படி இருக்கா? இந்தரியோ சுந்தரியோ தெய்வகுல ரம்பையோ ஊர்வசியோ மேனகையோ திரோத்தமையோ அரம்பையோ அதிகநிலையோ சல்லாசம் மோகனியோ உல்லாசம் மோகனியோ சரசம் மோகனியோ ஆனந்தம் மோகனியோ யாரோ தெரியல. அப்சரசு பெண் இவள் தானோ. என்ன அழகு, என்ன ஒய்யாரம், அந்த அளவுக்கு அழகோடு இருக்கிறார். என்ன நம்ம கண்ணே பற்றுமோ. முன்னழகு ஓரழகு, பின்னழகு ஒரு அழகு, முகத்தில் உள்ள திருவழகு ஓரழகு. சாயல பார்த்தா சாணகின்னு சொல்லலாமா? மறைந்திருந்து பார்த்தால் மகாலட்சுமிமா இருக்கா, பக்கத்துல பார்த்தா பார்வதின்னு சொல்லலாமோ? பார்வதிமா இருக்கா. என்ன அழகு. தூரத்துல இருந்து பார்த்தோம்னா திரௌபதி போல இருக்கிறார். புஷ்ப மாதிரி திரௌபதி அந்த திரௌபதி மாதிரி இருக்கிறார் அல்லவா? இருக்கிறாக்கா தங்கை. அந்த அழகாக இருக்கும் பொம்மக்காலும் திம்மக்காலும் இருக்கும் அழகை கண்டு இருக்கும் அழகை கண்டு நம்ம பிள்ளை இறைவன் என்ன அழகா இருக்கா, என்ன சிங்காரமா இருக்கா, என்ன சிங்காரமா இருக்கிற அலை என்று அந்த பிள்ளைகளுக்கு நம்மள மாதிரி பட்டு பட்டு சேலை பட்டு சட்டை அதே எடுத்து கொடுத்தா என்ன அந்த வாழைப்பகலையும் பூலமா பெண்ணாலும் மக்கா முத்து பட்டனும் அழகாக பொம்மக்காளுடைய கல்யாணத்தை கண்டு கூடியிருந்த பெண்கள் எல்லாம் குலவை போட்டு மேல ஆழங்கள் முழங்க மங்கள வாத்தியம் முழங்க அந்த முத்துப்பட்டம் கல்யாணம் சொல்லி அப்பா சந்தோஷம். வந்தவர்களுக்கெல்லாம் அழகாக அறுசுவையான சாப்பாடு வெத்தலை பாக்கு தாம்பலம் தரிச்சு முத்துப்பட்டனை எல்லாரும் ஆசை கூறி முத்துப்பட்டனை அழகாக வாழ்த்து சென்றார் அல்லவா? அப்ப முத்துப்பட்டனும் பொம்மக்கா தும்மக்காலும் அந்த வாழைப்பகலை கூட அரவணையில அவருடைய வீட்டில வந்து பசுக்களை காவலாகவே பகல் பிள்ளை அரண்மனை இருப்பா. ராத்திரி காவலுக்கு போயிட்டு அங்க காவலுக்கு போவார வீட்டுக்கு வருவாரா, காவலுக்கு போவார வீட்டுக்கு வருவாரோ, அப்படியே வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் போது இருக்கும் வேலை அக்காலத்திலும் தீப்பெட்டி கொள்ளை என்று சொல்வார்கள். ஆமா, கொள்ள ராத்திரி கொள்ளதான் அடிப்பான், நைட்டு கொள்ள, அதான் தீப்பெட்டி கொள்ளம்பா. ஆமா, பஞ்சம் வந்துட்டு அடிச்சிருவான் கொள்ள. பஞ்சம் வந்துச்சுன்னா ஊத்துமலை வன்னியர்கள் உப்பரங்கோட்டை வன்னியர்கள் சரி களவெடுக்க தீவட்டி பிடிச்சு 70 கள்ளர்கள் வருகிறார்கள். ஆமா, அந்த ஆன பந்தம் இல்ல பந்தம் அதெல்லாம் தெரியுமா? எங்க கொல்லப்பட வராங்க எங்க ஐயா அங்க அழகாக விக்ரம சிங்கபுரம் பக்கத்தில் இருக்கல்லவா சிங்கம்பட்டி தான் ஜமீன் அந்த சிங்கம்பட்டி கடம்பூர் ஜமீன் ஒன்று சொல்லுவாங்க. இங்க கடம்பூர் ஜமீன் அங்க சிங்கம்பட்டி ஜமீன் அப்ப பெரியது இல்லவா? அங்கதான் இருக்கும், எதான அடிக்கலாம், அங்க போன நிறைய அல்லலாம், மூட்டை அடிக்கலாம் அப்படின்னு கொள்ளை போடுவதற்கு வராங்கல்ல. ஒண்ணு இல்ல 2 60 பேர் ஐயா, 70 பேர் கள்ளர்கள் வருகின்ற போது ஆலம்பட்டி காட்டுக்குள்ள அழகாக முத்துப்பட்டனுடைய அந்த பரன் இருக்கும்ல, காவலுக்கு பரன் சரி உட்கார்ந்து இருக்கு. அந்த பரன்ல இருக்கும் போது சரி தீவெட்டி கொள்ளக்காரங்க 70 பேர் வராங்க, கூட்டமா வராங்க. அப்ப 70 பேர் வரும்போது அதுல ஒரு கள்ளன் சொல்றார், அங்க என்ன அங்க பாத்தியா என்ன எத்தனை 1000 பசுக்கள் நிக்கி, எப்படி பசுக்கிட்ட பத்திட்டு போலாமா? இத பத்திட்டு போனாலே போதும்பா, நமக்கு ஏகமான துட்டு. 1 2 1000 பசுல என்னாச்சு? வாங்கப்பா. ஆமா,
என்று சரி அந்த அழகாக இருக்கும் பசுக்கடைக்கு காம்பா அதுமை பொம்பக்கா திம்மக்காளுடைய இடமை விட்டு விட்டு அந்த ஆடிய முத்துப்பிட்ட நாள் காட்சி நாய் பூச்சி நாய் பிடித்து பிடித்து வட்ட தலப்பா கட்டி இருக்கும் வட்ட தார் போட்டு சரி ஐயா என்னய்யா முறுக்கு மீச ஆ மாறிட்டு அதுக்கு மட்டும் மீச வைக்க முடியாது. ஆமா அதுக்கு முன்னாடி அம்மா காவலுக்குன்னு அதுக்கு தந்தோடு இருக்கணும்ல ஐயா. மீச இல்லாம வேலைக்கு தந்தார் உருவம் இருக்கணும்ல. ஐயர் இருக்கும்போது அப்படி வருவாரு. சரி இங்க மக எங்க வந்தா கல்யாணம் முடிக்க காவல்ல காவல்ங்கல வீரமா நிக்காரு. அந்த வாழப்பகலை பெண்ணை கல்யாணம் முடிச்சாங்களா அன்று முதல் முறுக்கு மீசத்தான் முடிக்கலாம் பார்த்தா வேற கெட்ட போய் மாறிட்டு இந்த கனவு எனக்கு ஆகாது ஆகாத கனவு கண்டு கணவனுக்கு ஆகாது. அடுக்கு வச்ச நாகப்பாண்ட மடியோடு சாய கண்டேன் ஐயா. குளிக்கும் மஞ்சள் அரைக்கும் போது கொம்பன் கரியாக போக கரியா போயிட்டு வாழுவரம் சாய கண்டேன் கண்டே கடலிலே ஓடும் கப்பல் கசம்பாத்து தார கண்டேன் தாரவும் கண்டே மன்னா என்ன அப்படின்னு சொல்ல அம்மா அடியே கடல் இருந்தா கப்பல் தாரத்தான் செய்யும். இதெல்லாம் ஒரு சபலம் சொல்ல முடியுமா? சரியாம வெள்ளோட்டம் பார்க்காம இருப்பாங்க. நம்ம இருப்பாங்க அது தாரத்தான செய்யும். பாருங்க தட்டிக்கல விழுந்திருப்பான். சில வாழைக்கொலை சரி கொஞ்சம் நிறைய கொலை தள்ளிட்டுனா தாங்காது. அப்படி தாங்கும். அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு கம்பு வச்சு ஊனி வைக்கணும். ஆமா ஸ்டாங் கொடுக்கணும். அது வாழை சண்டின்னு சொல்லி இதெல்லாம் நினைக்கலாமா? அதெல்லாம் நினைக்காத அதான் நினைக்காதம்மா. அப்பந்தான் வாழவர்களை வீடு விட்டு வருகின்ற போது விட்டம் தட்டு. சில நேரம் சகனங்கள் வரும் பழிக்கும்பாங்க. சில சகனம் பழிக்கும்பாங்க. சரி சில சகனம் பழிக்காது. அது அவர் தலையெழுத்து. நேரம் நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருந்தா ஒண்ணும் செய்யாது. எது ஒண்ணும் செய்யாது. பாம்பு கடிச்சாலும் பிழைச்சிருவான் இல்லையா? பாம்பு கடிச்சாலும் பிழைச்சிருவான். அதாவது மலையிலிருந்து கீழே விழுந்தவன் பிழைச்சக்கூடிய ஆளு இருக்கு. ஏன் பழையில இருந்து கீழே விழுந்து செத்தவனு இருக்கான், பிழைச்சவனு இருக்கான். கல்லு தட்டி விழுந்து மாண்டு போன ஆளு இருக்காங்க. ஏன் புல்லு தட்டி விழுந்து மாண்டு இருக்கான். அதான் புல்லு தட்டி கல்லு தட்டி மாண்டு இருக்காங்க. அந்த அருமை முத்துப்பட்டனும் அழகாக பசுக்களை வருகின்ற போது இந்த கள்ளர்கள்லாம் இந்த பசுக்கடைகள் இருக்கின்ற 1000 பசுக்களை பத்திட்டாங்க. ஏன் பாதிட்டாங்க? நம்ம நல்ல வேட்டை 70 கள்ளரும் பத்தி கொண்டு போறாங்களா? முத்துப்பட்டன் அப்படியே லைட்டை வச்சு பாக்க. யாரு? கொள்ளக்காரங்களே, களவாளி, கல்லாளி, நிறுத்துங்கப்பா. ஏன் ஆடு மாடுகளும் களவாடுத்து தான் போறீங்க. ஒருத்தன் உயிரோட போக மாட்டே. நாங்க எத்தனை பேர் இருக்கோம் தெரியுமா? 70 பேர் இருக்கோம். அப்பதான் முத்துப்பட்டன் கண்டா 70 பேரும் தனித்தனியா வரீங்களா இல்ல மொத்தமா வரீங்களா? உங்களுக்கு சௌரியம் எப்படியோ வாங்க பாத்துக்கணும். என்ன மீறி இந்த பசுக்களை நீங்க கொண்டு போயிட்டா சரி என் உயிர் போயிரும். பாப்போமா பாருங்க. என்ற அழகாகவே 70 கள்ளரோடு சேர்ந்து ஆரியம் முத்துப்பட்டன் பட்டம் அழகாக எதிரும் புதிரமாக இருந்த அழகா 70 பேர். முத்துப்பட்டம் ஒரே ஆளு. அவங்க 70 கள்ளர்கள். ஆமா இங்க ஒண்ணு சுத்தி நின்றாங்களா? சரி சுருட்டு வாள் இடையில வச்சிருந்தாங்களா? எடுத்துட்டான். அந்த சுருட்டு வாள் எடுத்து சுழட்டி அடிக்காம பாரு. அந்த 70 கள்ளர்கள் திரட்டி அப்படி வாங்கலாம். ஆமா அப்படி சுத்தி பம்பரமா சுத்தி அடிக்க சொல்லுவாங்களா? கிறங்க அடுத்த காலையில இருந்து கையில இருந்து மண்டை உடைச்சு. ஒருத்தருக்கு மூக்கு போகுது, ஒருத்தருக்கு வயிறு கிழிஞ்சு ஓடுது, ஒருத்தருக்கு காது போகுது, ஒருத்தருக்கு கை போகுது. 70 கள்ளர்களை கொண்டு கையிலிருந்து கரவிழந்து அதிலே மாண்டு மடிந்து போனார்கள். 69 பேர் மடிஞ்சு போனாங்க. ஒரு கல்ல மட்டும் தப்பிட்டான். நொட்டிக்கல்ல. ஏன் தெரியுமா? அவன் சண்டைக்கு பயந்தவன். அவன் சண்டைக்கு பயந்த ஹெல்ப் பண்ணுவான். பிணத்தை எடுத்து மேல போட்டுக்கிட்டு அவனு பிணமோடு பிணமா இருந்துட்டான். பிணமா கடந்துக்கிட்டான். அப்ப சண்டை முடிந்து முத்துப்பட்டன் என்ன செய்தா? ஆரியம் முத்துப்பட்டன் அழகாக வைத்திருக்கிறாரே குத்துக்கம்பு வேல்கம்பு எடுத்து வாரி சூறு கத்தி வெட்டி மேலாம் உதரமா இருக்கு. உள்ள உடம்பெல்லாம் ரத்த கனமா இருக்குல்ல. அந்த ரத்தத்தை கழுவுதற்கு படித்தூர தன்மை வேல்கம்ப கழுவி எல்லாம் தானே வைத்து ஆரிய முத்துப்பட்டு கைகால கழுவும் நேரம் ஒளிந்திருந்த கல்லந்தா பதுங்கி கொண்டு கல்ல வருவார்.
கழுவு நேரமா சாத்து வைத்த குத்து கம்பை கல்லை எடுப்பார் குடிந்து கழுவி கொண்டு முத்துவட்டம் வயத்தீர முத்துவட்டம் வயத்தீர கம்ப கொண்டு குத்துவாரா குத்துப்பட்ட வயிறாதிலே குத்துப்பட்ட வயிறாதிலே கம்பால் குத்துவானோ குத்தும் போது முத்துப்பட்டம் முத்துப்பட்டம் இடையிலே குத்துகின்ற போது முத்துப்பட்டம் குடல்லாம் சரிகிறது அந்த சரிந்த குடலை இடது கையால் அப்படி சேர்த்து அணைச்சு வைத்து விட்டு நொண்டிக்கலாம் பின்னால இருந்தா தாக்குற பின்னால இருந்து தாக்கி விட்டாய வீரனா இருந்தா நேரா மார்பில குத்திருக்கு மார்பில் நெஞ்சுக்கு நேருக்கு நேரம் செஞ்சிருக்கும் கோலை அப்படின்னு சொல்லி அவன் கையில வச்சிருந்த குத்துக்கம்பை பிடுங்கி பிடுங்கி அந்த நொண்டி கல்லனை கொண்டான் முத்துப்பட்டன் கொண்டான் அவன் குடல் சரிந்து சரி அந்த படித்தர ஓரத்தில முத்துப்பட்டன் அப்படி சாய்ந்து மலை சாய்ந்த மாதிரி சாய்ந்து பூமியில மலை போல் சாய்ந்த ரத்த வெள்ளத்தோடு கிடக்குகின்ற போது காட்சி நாய் பூச்சி நாய் அந்த அழகாக முத்துப்பட்டன் இந்த உலகத்திற்காக உலகாது என்று மாண்டு வடிந்து போனான் மரலோகம் சேர்ந்தார் அப்பந்தான் காட்சி நாயும் பூச்சி நாயும் கண்டது ரத்தத்தில் உருண்டு பிறண்டு அந்த காட்சி நாயும் பூச்சி நாயும் பொம்மக்கா தும்மக்கா இடத்திலே ஓடி வருகின்ற வேளையில் ரத்தத்தோடு வருவதை கண்டா பொம்மக்கா என்னாச்சே தெரியலையே அக்கா தாங்கி பதறி அடித்து நம்ம வீடுகாரன் தான் ஒண்ணா வந்திருப்பாரு அண்ணனுக்கு என்னாச்சு ஏதா காட்சி நாய் பூச்சி நாய் வந்து அவரும் வருவாரு வந்திருப்பாரு என்ன ஆளுநர் தெரியலையே என்னாச்சு ஏதாவது பொம்மக்காரும் தும்மக்காரும் தலைமுடி கோலமா ஓடி வருவார் ஆலம்பட்டி காட்டுக்குள்ள முத்துப்பட்டம் இருக்கும் பொம்மக்கா தும்மக்கா மன்னனோட முன்னால என்ன நடந்து தெரியலையே அப்பதான் பொம்மக்காலும் தும்மக்காலும் இந்த மண்ணுடைய முன்னால் ஓடோடி வருகிறார் முன்னால் ஓடோடி வந்து ஐயோ படுகளத்தின் முன்பதாக மன்னன் படுகளத்தை கண்டால் அல்லவா பொம்மக்கா தும்மக்கா பொம்மக்காலும் தும்மக்காலும் கண்டு ஐயோ கண்டவா ஐயோ பவிதையோ ஐயோ பவிதையோ இது அழியாயோ கல்யாணத்துக்கு போட்ட பந்தல் அந்த பந்தக்கால் கூட சரியான மூடலையே வாழை அழகாக வரங்கள் வெட்டி வாடலையே அந்த வாழை வர அழகாக தோரணங்கள் கட்டி வச்ச வாழை மரம் கூட இன்னும் வாடலையே பூவாடலையே ஐயோ மன்னவா மன்னா என்கிறவா ராஜமன்னா ராஜாதி ராஜமன்னா எங்க மங்கை இருவேருக்கும் அருமையாக வந்து வாய்த்த மனவாளா இன்று கண்டு திரும்ப கத்த மன்னவரே ஏ ராஜாவே ஐயா ஐயா உங்களை இந்து கந்த திருமுகத்தை இந்து கண்ட திருமுகத்தை நாங்க என்னைக்கு காண போறோம்
அருமை மன்னவா மனவாளா என் ஆசை மன்னா அருமை மன்னா உங்க அன்பை போல இடித்தாள் இள உடம்பு நோகும்படி இடித்தாள் இள உடம்பில் இரவெல்லாம் கலங்கும்படி அம்மா இடித்தாள் உடம்பு உடம்பு மன்னவரே போனதுக்கு அப்புறம் இனி நாங்கள் இந்த வையகத்தில் இருப்போம். உடங்கட்டாதான் உம்மக்காடு நிம்மக்காடு அந்த அழகாக இருக்கின்ற பட்டனை அழகாக கட்டை கொண்டு அடிக்க வைத்து சரி கட்டைக்கு மேலும் அழகாக உத்துப்பட்டனை வைத்து மீண்டும் கட்டைகளை அடிக்க வைத்து அந்த தீய மூட்டினார் அங்க தீய மூட்டி அந்த உம்மக்காடும் தும்மக்காடும் உடன்கட்டை ஏறினார் தீக்குள்ள பாஞ்ச நேரம் என்ன ஆகிறது யார் பார்த்தா ஆண்டவ அருளாளே அந்த சொரிமுத்தையும் கிருவையாளே அந்த பட்டனும் பொம்மக்காடு மக்காளை அருளாளே அவனுக்கு மறு உயிர் கொடுப்பார் கொடுப்பாரா உண்டு தெளிப்பாரா சிவலிங்கபுரமதிலே இந்த கடம்பூர் அழகாக பக்கமாக அமர்ந்து கொண்டிருக்கும் சிவலிங்கபுரத்தில் யோகீஸ்வர் வம்சத்தில் வந்து என ஆண்டவன் ஐயம்பண்டி தேவாலய 21 கூட்டுறவு 61 பந்திக்காரன் யோகீஸ்வரரான மக்களிடத்தில் வந்து நிலைய வாங்கி கொண்டு வாங்கினால் வந்த நாள் முதலாக இந்த நாள் வரைக்கும் வந்ததோர் மக்களுக்கும் இங்கு எந்து வந்தாரோ அந்த நாள் முதல் முள்ளு முறிந்திடாது முறிந்த கொப்பு வாடிடாது சிம்பு மரியாதை துளி காத்து விசிடாது வேணழு விக்கிரங்கள் வந்திடாமல் வந்திடாதபடி என் ஐயன் சொரிமுத்து ஐயனாருடைய அருளாலும் கிருபையாலும் புஷ்பங்களை அம்பிகையுடைய கிருபையாலும் ஐயம் வந்து தேவாதியுடைய அருளாலை கிருபையாலும் பட்டனும் பட்டவராயன் பொம்மக்காது வாசலாக மங்களகரமாக வாழ வைத்து வருகின்ற